ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியாகிரபிக் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 1 இயருக்கான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது புவிசார் குறியீடுகள். தமிழ்நாட்டில் இப்போ புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் அப்படி எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 74. இதுக்கு முன்னாடி 69 இருக்கும். இப்போ சமீபத்தில் தான் டிசம்பரில் 5 பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருந்தாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறையூர் பருத்தி சேலை, கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரை, நாமக்கல் மாக்கல் பாத்திரங்கள், பாரம்பரிய தூய மல்லி அரிசி, அம்பாசமுத்திரம் மர செப்பு சாமான்கள். இந்த 5 பொருட்களுக்கு டிசம்பரில் புவிசார் குறியீடு கொடுத்துருந்தாங்க. இதனால் தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களோட எண்ணிக்கை 69லேருந்து 74 அதிகமாச்சு. இந்த 2025 இதோடு சேர்த்து வேறு என்னென்ன பொருட்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி முந்திரி, புளியங்குடி எலுமிச்சை, விருதுநகர் சம்பாவத்தல், ராமநாதபுரம் சித்திரைக்கார அரிசி, செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், கும்பகோணம் வெற்றிலை, குமரி தோவாலை மாணிக்க மாலை, மதுரை மறிக்கொழுந்து, விளாச்சேரி களிமண் பொம்மைகள். உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக அதிக புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் கொண்ட மாநிலம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுக்குள்ளேயே அதிக புவிசார் குறியீடு பெற்றுள்ள முதல் மாவட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா தஞ்சை. 11 பொருட்களுக்கு தஞ்சை மாவட்ட பொருட்களுக்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே வேளாண் பட்ஜெட் 2025 to 26க்கான வேளாண் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 5 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் பெறத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி 15 லட்சம் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த நல்லூர் வரகு, வேதாரண்யம் முல்லை, நத்தம் புளி, ஆயக்குடி கொய்யா, கப்பல்பட்டி கரும்பு முருங்கை. இந்த 5 பொருட்களுக்கு இந்த 5 பொருட்களும் புவிசார் குறியீடு வாங்குறதுக்கு பரிந்துரைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக இந்தியாவுடைய 96வது ராம்சர் தலமாக ராஜஸ்தான் அல்வார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிலிசர் ஏரி வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. 95வது ராம்சர் தலமாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோப்ரா நீர்த்தேக்கம் வந்து சொல்லியிருந்தாங்க. 94வது ராம்சர் தலமாக பீகாரில் இருக்கக்கூடிய கோகபீல் ஏரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ 96வது ராம்சர் தலமாக தான் ராஜஸ்தான் அல்வார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிலிசர் ஏரி வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அதிக ராம்சர் தலங்கள் கொண்ட மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. 20 ராம்சர் தலங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசம் 10 ராம்சர் தலங்களோட 2வது இடத்துல இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவில் மொத்தம் 96 ராம்சர் தலங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். இந்த பிடிஎஃப்பை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ டவுன்லோட் பண்ணி இதை படிச்சுக்கோங்க. அடுத்ததான் யுனெஸ்கோவுடைய படைப்பாற்றல் நகரங்கள். இந்த பட்டியலில் சமீபத்தில் இந்தியாவுடைய லக்னோ வந்து இடம்பெற்றிருக்கு. யுனெஸ்கோவோட பொது மாநாட்டோட 43வது அமர்வு உஸ்பெகிஸ்தானுடைய சாமர்கண்டில் நடந்தது. அதில் தான் லக்னோ வந்து ஆக்கப்பூர்வமான அறுசுவை உணவியல் நகரம் அப்படின்ற பிரிவில் சேர்த்துருக்காங்க. கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் ஆஸ் அ சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லி, அதாவது பழமையான பாரம்பரிய உணவுகள் வந்து இன்னமும் அங்கே கிடைக்கிது அப்படின்றதுனால தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கலோட்டி கபாப், அவாதி பிரியாணி, சாட், கோல் கஃபே இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழமையான பாரம்பரிய உணவுகள். இதனால் லக்னோ வந்து இந்த பட்டியலில் ஆட் பண்ணது மூலமாக இந்திய நகரங்களோட எண்ணிக்கை மொத்தம் வந்து 9 உயர்ந்திருக்கு. மொத்தம் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நகரங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா 408. அடுத்ததாக உயிர்ப்பு மிக்க கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இந்தியாவுடைய தீபாவளியை வந்து இணைச்சிருக்காங்க. இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்ற பிரிவில். ஸோ ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தீபாவளியை யுனெஸ்கோ வந்து ஆட் பண்ணியிருக்கு. 2025 டிசம்பரில் யுனெஸ்கோவுடைய மாநாடு புதுதில்லியில் நடந்தது. ஸோ இதில் இந்த மாநாட்டில் தான் உலகம் முழுக்க இருந்து 67 புதிய கலாச்சார கூறுகள் வந்து இந்த பட்டியலில் சேர்த்தாங்க. அதில் இந்தியாவுடைய தீபாவளியும் ஒன்று. ஸோ இதோடு சேர்த்து மொத்தமாக இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய கூறுகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா 849. இந்த பட்டியலில் இந்தியாவுடைய தீபாவளி தவிர வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 குஜராத்தோடைய கர்பா நடனத்தை வந்து இந்த பட்டியலில் சேர்த்தாங்க. 2021 கொல்கத்தாவுடைய துர்கா பூஜை, 2017 கும்பமேளா, 2016 யோகா அப்படின்னு சொல்லி 2008 இந்த பட்டியலில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 15 தீபாவளியோடு சேர்த்து இந்த இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த தீபாவளியை அரசு விடுமுறையாக சமீபத்தில் கலிஃபோர்னியா வந்து அறிவிச்சிருந்தாங்க. தீபாவளியை அரசு விடுமுறையாக அறிவித்து 3வது அமெரிக்க மாகாணம் அப்படின்னா கலிஃபோர்னியா. இதுக்கு முன்னாடி அறிவித்த 2 மாகாணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா
2024 பென்சில்வேனியாவும் 2025 கனெக்டிகட் மாகாணங்கள், இந்த 2 மாகாணங்கள் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ கலிஃபோர்னியாவும் வந்து தீபாவளி அரசு விடுமுறையாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் இந்தியாவுடைய 44வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக மராட்டிய இராணுவ நிலப்பரப்புகள் வந்து அங்கீகரிச்சிருந்தாங்க. அதில் செஞ்சிக்கோட்டையும் ஒன்று. ஸோ மராட்டியர்களால் கட்டப்பட்ட 12 கோட்டைகளுக்கு வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க. அதில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செஞ்சிக்கோட்டையும் இந்த உலக பாரம்பரிய சின்னமாக வந்து யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டுடைய 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகமலை குன்றுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க 2025 அக்டோபரில். தமிழ்நாடுஸ் 4th பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாகமலை குன்றுகள் தான். 32.22 ஹெக்டேர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இங்கே 138 வகையான தாவர இனங்கள், அப்புறம் 118 பறவை இனங்கள், 7 பாலூட்டிகள், அப்புறம் ஊர்வன நீர்வாழ் உயிரினங்கள்லாம் இருக்குது. கிரேட்டர் ஸ்பாட்டட் ஈகிள், அப்புறம் பேலிட் ஹேரியர், இந்த மாதிரியான அருகி வரக்கூடிய பறவை இனங்களுக்கு வந்து இது முக்கியமான வாழ்விடமாக இருக்கும். இதுதான் தமிழகத்துடைய 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலம். இதே போல் 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலமும் இப்போ சமீபத்தில் தான் அறிவிச்சிருந்தாங்க. இதுவும் வந்து ஈரோடு மாவட்டம் தான். எலத்தூர் ஏரியை வந்து 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருந்தாங்க. 37.42 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த ஏரி அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4. 2002 உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002, அதன்படி தான் இந்த பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் வந்து அறிவிக்கப்படுது. 4 2022 அரிட்டாப்பட்டி மதுரை மாவட்டம், 2025 மார்ச்சில் திண்டுக்கல் மாவட்டத்துடைய காசம்பட்டி காடுகள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அடுத்ததாக 2025 ஆகஸ்ட்லேயே ஈரோடு மாவட்டம் எலத்தூர் ஏரி, இப்போ 2025 அக்டோபரில் நாகமலை குன்றுகள், இதுவும் வந்து ஈரோடு மாவட்டம். இந்த 4 இடங்கள் தான் வந்து தமிழ்நாட்டுடைய பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள். அடுத்ததான் யுனெஸ்கோவுடைய உலக உயிர்கோள காப்பக வலையமைப்பில் சேர்க்கப்பட்ட 13வது உயிர்கோள காப்பகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குளிர் பாலைவனம். இந்தியாவில் மொத்தமாக இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் உயிர்கோள காப்பகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. அதில் இந்த WNBR வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ வந்து அங்கீகரிப்பாங்க. அதில் 13வது உயிர்கோள காப்பகமாக தான் இப்போ இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குளிர் பாலைவனம் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, சேர்த்துருக்காங்க. ஸோ வேர்ல்டு பயோஸ்பியர் ரிசர்வ் கான்ஃபரன்ஸ் வந்து 5வது கான்ஃபரன்ஸ் வந்து செப்டம்பர் 2025 நடந்தது. அதில் தான் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவுடைய 13வது உயிர்கோள காப்பகம் யுனெஸ்கோவுடைய உலக உயிர்கோள காப்பக வலையமைப்பில் சேர்க்கப்பட்ட உயிர்கோள காப்பகம் அப்படின்னா இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குளிர் பாலைவனம். 2025 to 2029 யுனெஸ்கோவினுடைய நிர்வாக குழுவோட உறுப்பினராக இந்தியா வந்து மறுபடியும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக டித்வா புயல் பற்றி பார்க்கலாம். நவம்பர் 27, 2025 தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான புயல் தான் டித்வா அப்படின்ற புயல். இதுக்கு இந்த பேரை வந்து பரிந்துரைத்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஏமன் நாடு. இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமனில் இருக்கக்கூடிய சோஹோட்ரா தீவில் உள்ள ஒரு பிரபலமான காயல் லகூனை குறிக்கிறது தான் இந்த பேர். வங்கக்கடலில் உருவான இதுக்கப்புறம், அதாவது டித்வா புயலுக்கு அப்புறமா சென்யார் அப்படின்னு ஒரு புயல் வந்து உருவாச்சு. அதுக்கு பெயர் வச்ச நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். இந்த டித்வா புயல்னால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கை தான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டணும் அப்படின்னு சொல்லி தான் இந்திய இராணுவம் மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் சாகர் பந்து. ஸோ அதன் மூலமாக மருத்துவ உதவிகள், அப்புறம் உபகரணங்கள் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படின்ற பெயரில். அடுத்ததாக மோந்தா புயல். டித்வா புயல் வந்து நவம்பர் 27, மோந்தா புயல் வந்து அதுக்கு முன்னாடி அக்டோபர் 27, 2025 வங்கக்கடலில் உருவாச்சு. இந்த பெயரை பரிந்துரைத்த நாடு அப்படின்னு பார்த்தோன்னா தாய்லாந்து. ஸோ மோந்தா அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்திங்கன்னா மணமிக்க மலர் அல்லது அழகான பூ அப்படின்னு மீனிங். அடுத்ததாக ஆப்ரேஷன் பிரம்மா. மியான்மரில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஸோ அதில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து உதவுற வகையில் இந்திய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட பேரிடர் நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கை தான் இந்த ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிறது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 29 மார்ச் 2025 இந்திய தேசிய பேரிடர் மீட்பு படை தான் வந்து கள மருத்துவமனைகளை அமைச்சு
656 மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமான உதவிகளை வந்து வழங்குச்சு. அடுத்தது ஆப்ரேஷன் சைஹாக் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தில்லி காவல்துறை நவம்பர் 2025 தில்லி காவல்துறையினால் தொடங்கப்பட்ட ஒரு பெரிய அளவிலான சைபர் கிரைம் எதிர்ப்பு நடவடிக்கை தான் இந்த ஆப்ரேஷன் சைஹாக் அப்படிங்கிறது. இதே போல் ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. நக்சலைட் அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கையாக சத்தீஸ்கர், தெலுங்கானா இந்த எல்லையில் இருக்கக்கூடிய கர்ரேகுட்டா மலைப்பகுதியில் நக்சல்களுக்கு எதிராக ஏப்ரல் அப்புறம் மே மாதங்களில் பாதுகாப்பு படையினரால் நடத்தப்பட்ட ஒரு முக்கிய நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ரேஷன் சிந்து, ஈரான், இஸ்ரேல் இந்த மாதிரியான பகுதிகள்லேருந்து இந்திய குடிமக்களை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவால் தொடங்கப்பட்ட நடவடிக்கை தான் இந்த ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிறது. ஜூன் 2025 இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை 2025 ஹேண்ட்புக் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் இந்தியன் ஸ்டேட்ஸ் 2024 to 25 ஆர்பிஐ வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து வெளியிடுவாங்க. இந்த வருஷத்தில் தமிழ்நாட்டோடைய வேளாண்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டோடைய பொருளாதாரத்தில் வேளாண்மை அப்படிங்கிறது ஒரு பலவீனமான பிரிவு. ஏன்னா நம்மளதில் ப்ரைமரி செக்டர் அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறது கிடையாது. செகண்டரியும் டெர்ஷியரியும் தான் தமிழ்நாட்டு எக்கானமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய துறைகள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை வந்து ஒரு பலவீன பிரிவாகவே இருக்குது. மொத்த உணவு தானிய உற்பத்தி அரிசி, பருப்பு, பருமணிகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 107லேருந்து 120 லட்சம் டன்களாக வரைக்கும் இருக்குது. கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு அப்புறமா 2021 to 22 அதிகபட்சமாக 119.98 லட்சம் டன்கள் உற்பத்தி பதிவாயிருந்தது. அது 2023 to 24 குறைந்தபட்சமாக 107 லட்சம் டன்கள் வந்து உற்பத்தி ஆயிருந்திருக்கு. தமிழகத்தோடைய முக்கிய உணவு தானியம் அப்படின்னு பார்த்தோன்னா அரிசி தான். அதுக்கப்புறம்தான் சிறுதானியம், பருப்பு வகைகள்லாம் வரும். பருப்பு உற்பத்தி அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2014 to 15 7.5 லட்சம் டன்னாக இருந்தது. இப்போது 3.6 லட்சம் டன்னாக குறைஞ்சிருக்கு. இதே போல் பருத்தி, கரும்பு, அப்புறம் எண்ணெய் வித்து இந்த மாதிரி உணவு அல்லாத பயிர்களோட உற்பத்தி வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கடந்த 20 வருஷமாக முன்ன வந்து எப்படி இருந்தது, 11.5 லட்சம் டன்னாக இருந்தது. அந்த அளவை வந்து இந்த 20 வருஷத்தில் தாண்டவே இல்லை, அதே அளவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரும்பு உற்பத்தி அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2006 to 7 411 லட்சம் டன்னாக இருந்தது. இப்போ சுமார் 133.5 லட்சம் டன்னாக ரொம்ப குறைஞ்சிருக்கு கரும்பு உற்பத்தி. இதுக்கு வேளாண் நிபுணர்கள் என்ன காரணங்களை சொல்கிறாங்க அப்படின்னா, பருவமழை சூழல்கள், அப்புறம் சந்தை விலை ஏற்ற இறக்கங்கள், அரிசி தவிர மற்ற பயிர்களுக்கான கொள்முதல் இல்லை, அப்புறம் புதிய பயிர் வகைகள் வந்து கிடைக்காதது, இதெல்லாம் வந்து முக்கிய காரணங்களாக குறிப்பிட்றாங்க. எப்படி வந்து அதை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வேளாண் துறையோட செயல்திறனை மேம்படுத்துறதுக்கு குறிப்பாக மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் தோட்டக்கலை பயிர்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆரவல்லி மலைத்தொடர் மறுவரையறை வழக்கு. இப்போ சமீபத்தில் மத்திய அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கு இல்லையா, அதோடைய பரப்பளவை மறுவரையறை பண்ணாங்க. அதாவது சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பரப்புலேருந்து குறைந்தபட்சம் 100 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய மலைகளை மட்டும்தான் ஆரவல்லி மலை அப்படின்னு அங்கீகரிக்க முடியும். 500 மீட்டருக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மலைகளை மட்டும்தான் ஆரவல்லி மலைத்தொடர் அப்படின்னு அழைக்க முடியும். எல்லா பகுதிகளையும் ஆரவல்லி மலைத்தொடர்னு அழைக்க முடியாதுன்னு சொல்லி கீழே இருக்க பகுதிகளில் சுரங்கங்கள் அமைக்கிறதுக்கான அனுமதியை வந்து வழங்கினாங்க. இதையும் வந்து என்ன சொல்லுது, உச்சநீதிமன்றம் வந்து இந்த விளக்கத்தை ஏற்றுக்குது. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான், குஜராத் இந்த மாநிலங்களில் வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பொதுமக்களும் வந்து சுரங்கங்களை அமைக்கக்கூடாதுன்னு கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. நிறைய எதிர்ப்பு கிளம்பினதுனால உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தீர்ப்பை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசோட பரிந்துரை அப்புறம் சுரங்க பணிகளை நிறுத்தி வைக்கவும் உத்தரவிட்டிருக்காங்க. குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி இது முழுக்க ஆரவல்லி மலைத்தொடர் வந்து பரவி இருக்கும். இதில் 4 புலிகள் காப்பகங்கள், அப்புறம் 22 வனவிலங்கு சரணாலயங்கள்னு நிறைய பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் வந்து இருக்குது. இங்கே சுரங்கங்கள் வந்து அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் எதிர்ப்பு கிளம்பி இருக்கும். இதுதான் ஆரவல்லி மலைத்தொடர் மறுவரையறை வழக்கு. அடுத்ததாக ஊட்டச்சத்து வேளாண் இயக்க திட்டம் தமிழகத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னா ஜூலை 4, 2025 முதல்வர் வந்து தொடங்கி வச்சுருந்தார். ஊட்டச்சத்து வழங்கக்கூடிய விளைபொருட்களோட உற்பத்தி அதிகரித்து
ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் உழவர்களோட வருமானத்தை உயர்த்துற வகையில் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 18,67,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படுது. மக்களோட அன்றாட காய்கறி தேவைகளை நிறைவு செய்யணும், வீட்டு தோட்டங்களில் காய்கறி வளர்க்குறத ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் போதே 5 விவசாயிகளுக்கு 15 லட்சம் காய்கறி விதை தொகுப்புகளையும் 9 லட்சம் பழச்செடி தொகுப்புகளையும் 1 லட்சம் பயிறு வகை விதை தொகுப்புகளையும் வந்து வழங்கியிருந்திருப்பாங்க. அடுத்ததாக இந்தியாவுடைய முதல் சிவப்பு சாலை, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டேபிள் டாப் ரெட் மார்க்கிங் ஆன ஹைவே NH-45 தான் தெர்மோபிளாஸ்டிக் பூச்சி வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி ரெட் மார்க்கிங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதாவது போபால் ஜபல்பூர் இடையிலான இந்த தேசிய நெடுஞ்சாலை தான் NH-45 அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய துர்காவதி புலிகள் காப்பகம், அது மட்டும் இல்லாமல் நவ்ராதேகி வனவிலங்கு சரணாலயம் வழியாக இந்த 2 கிலோமீட்டர் வந்து போகிறதுனால வனவிலங்குகள் சாலையை கடக்கும்போது ஏற்படக்கூடிய விபத்துக்களை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கிங் போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே என்ன தெரியணும், வண்டி ஓட்டுறவங்களுக்கு இது வனவிலங்கு பகுதி அப்படிங்கிறத எச்சரிக்கிற வகையில் வனவிலங்கு பகுதிக்குள்ளே நுழையிறாங்க அப்படிங்கிறத எச்சரிக்கணும்னு தான் போட்டிருக்காங்க. சாலையோட மேற்பரப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயர்த்தப்பட்டிருக்கிறதுனால லேசான அதிர்வு இருக்கும் வாகனங்கள் போகும்போது. இயல்பாகவே வந்து ஓட்டுநர்கள் வேகத்தை வந்து அது கம்மி பண்ணும். ஸோ ஸ்பீட் பிரேக்கர் எதுவும் தேவையில்லை அப்படின்றது மாதிரி போட்டிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய துர்காவதி புலிகள் காப்பகத்தில் தான் 2 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சிவப்பு சாலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்தியாவுடைய முதல் வன பல்கலைக்கழகம் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி எங்கே அமைக்கப்பட இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில். ஏற்கனவே தெலுங்கானா மாநிலத்தில் 2022 வனவியல் பல்கலைக்கழகத்துக்கான சட்டத்தை நிறைவேற்றினாங்க. அப்புறம் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய வனவியல் கல்லூரி அப்புறம் ஆராய்ச்சி நிறுவனத்தை வந்து விரிவுபடுத்த வந்து திட்டமிட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் இதுதான் முழுமையான இந்தியாவுடைய முதல் வன பல்கலைக்கழகமாக சொல்லப்படுது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் 500 கோடி முதலீட்டில் இந்த வன பல்கலைக்கழகம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னா கோரக்பூர், உத்தரப்பிரதேசம். அடுத்தது இந்தியாவுடைய முதல் டிஜிட்டல் பழங்குடியின அருங்காட்சியகம் சத்தீஸ்கரில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மியூசியம் ஆன் ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இன் சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நவராய்பூரில் இருக்கக்கூடிய அட்டல் நகரில் தான் 50 கோடி மதிப்பீட்டில் இந்த முதல் டிஜிட்டல் பழங்குடியின அருங்காட்சியகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதை வந்து பிரதமர் மோடி வந்து திறந்து வச்சார். இந்த மியூசியத்தில் ஷாஹித் வீர் நாராயண் சிங் நினைவு சின்னம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆங்கில படையை எதிர்த்து உயிர் தியாகம் செஞ்ச சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த முதல் தியாகி சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னா இந்த ஷாஹித் வீர் நாராயண் சிங் தான். அவருடைய நினைவு சின்னம் தான் இந்த அருங்காட்சியகத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அருங்காட்சியகத்தோட பேரே பார்த்தீங்க அப்படின்னா வீர் நாராயண் சிங் அப்படின்ற பெயரில் தான் இந்த மியூசியம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பழங்குடியின சமூகங்களுக்காக ஃபர்ஸ்ட் சீக்வன்சிங் ப்ராஜெக்டாக ஆரம்பித்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு லான்ச் அ ட்ரைபல் ஜீனோம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட். ஜீனோம் சீக்வன்சிங் அப்படின்னா டிஎன்ஏல இருக்கிற நியூக்ளியோடைட்ஸ் அந்த பேஸ் பேரிங் இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக வந்து அந்த டிஎன்ஏவோட கட்டமைப்பையே வந்து பார்க்குறது ஜீனோம் சீக்வன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன அப்படின்னா ஜெனட்டிக்கலாக ஏதாவது டிசீஸ் ரேர் டிசீஸ்லாம் வருது அப்படின்னா அது முன்கூட்டியே வந்து கணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஜீனோம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறது. அது ட்ரைபல் பீப்புளுக்காக அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பித்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத். குஜராத்தோடைய மாநில உயிர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்தினால் இந்த ப்ராஜெக்ட் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. குஜராத் மாநிலத்தோடைய 17 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பழங்குடியின சமூகங்களை சேர்ந்த 2000 நபர்களோட மரபணுக்களை வந்து இது வந்து வரிசைப்படுத்துவாங்க. மரபணு தொகுதி வரிசையாக்க முன்னெடுப்பு அது தொடங்கின முதல் இந்திய மாநிலம் அப்படின்னா குஜராத். அடுத்ததாக தமிழ்நாடு முந்திரி வாரியம் எங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கடலூர். தமிழகத்தில் முந்திரி உற்பத்தி அப்புறம் முந்திரி தொழிற்சாலைகளோட தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் முந்திரி சாகுபடி அப்புறம் உற்பத்தியை அதிகரிக்கிற நோக்கில் தமிழக அரசு சார்பில் தான் இந்த தமிழ்நாடு முந்திரி வாரியம் வந்து கடலூரை தலைமையகமாக வச்சு அமைக்கப்பட்டிருக்கு. இதோடைய தலைவராக இந்த தமிழ்நாடு முந்திரி வாரியத்துக்கு தலைவராக வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் இருப்பார்.
அதோடைய துணைத் தலைவராக அரசால் நியமிக்கக்கூடிய பிரதிநிதி இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நிர்வாக குழு ஒன்றும் இதுக்காகவும் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் வேளாண் உற்பத்தி ஆணையர், அரசு செயலர் உறுப்பினர், தோட்டக்கலைத்துறை இயக்குனர் அப்படின்னு சொல்லி வேளாண்மை தொடர்பான துறைகளை சார்ந்த பிரதிநிதிகள் வந்து இதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு முந்திரி வாரியம் கடலூர் தான் தலைமையிடமாக வச்சு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நீர்நாய்களுக்கான திட்டம். மென்தோல் கொண்ட ஆற்று நீர்நாய்களுக்கான ஒரு சிறப்பு பாதுகாப்பு திட்டத்தை தான் இப்போ தமிழ்நாடு வந்து தொடங்கியிருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா காவிரி டெல்டா பகுதியில் தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர் மாவட்டங்களில் வந்து இந்த நீர்நாய்களுக்கான திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. 2025 to 26 ஆண்டுக்காக இதுக்காக 20 லட்சம் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதோடைய நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர்நாய்களோட எண்ணிக்கையை வந்து கணக்கிடணும், அதோட வாழ்விடங்களை மீட்டெடுக்கிறது, அப்புறம் மனித நீர்நாய் மோதல்களை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மென்தோல் கொண்ட ஆற்று நீர்நாய்கள் இருக்கு இல்லையா, அதுதான் ஆசியாவுடைய மிகப்பெரிய நீர்நாய் இனங்கள். இது வந்து IUCN ரெட் லிஸ்ட்டில் பாதிக்கப்படக்கூடிய இனமாக வந்து பட்டியலிடப்பட்டிருக்கு. அதாவது வல்னரபிள் அப்படின்ற பிரிவில் வந்து பட்டியலிட்டிருக்காங்க. இந்த இனம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 பட்டியல் 1 கீழே பாதுகாக்கப்படுது. ஸோ இந்த நீர்நாய்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர் மாவட்டங்களில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. அடுத்ததாக இந்தியாவுடைய முதல் நவீன நதி படகு முனையம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மாடர்ன் ரிவரைன் டெர்மினல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமோடைய கவுஹாத்தியில் நவம்பர் 2025 தொடங்கி வச்சுருக்காங்க. இது எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பிரம்மபுத்திரா. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரிவரைன் டெர்மினல் இது. அடுத்ததாக தமிழகத்தின் மிக நீளமான மேம்பாலம். இப்போ சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் வந்து திறந்து வச்சுருந்தாரு. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா கோவை மாவட்டத்தில் 1791 கோடியில் தான் இந்த லாங்கஸ்ட் ஃப்ளைஓவர் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இதோடைய பெயர் பார்த்திங்க அப்படின்னா GD நாயுடு மேம்பாலம் அப்படிங்கிறது தான். கோவையில் கோல்டு வென்ஸ்லேருந்து உப்பிலிப்பாளையம் வரைக்கும் 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய 4 வழித்தட மேம்பாலம் இது. தமிழகத்துடைய மிக நீளமான மேம்பாலம் அப்படின்னா கோவையில் இருக்கக்கூடிய GD நாயுடு மேம்பாலம். இதே போல் விருதுநகரில் புதிய சாலை மேம்பாலத்தையும் வந்து திறந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு பெயர் வந்து சங்கரலிங்கனார் மேம்பாலம் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. அடுத்ததாக தமிழக அரசு வந்து ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அழிந்து வரக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது அழிஞ்சு வரக்கூடிய 4 வகை உயிரினங்களை பாதுகாக்கணும்னு 1 கோடியில் புதிய திட்டத்தை வந்து தமிழக அரசு தொடங்கியிருக்காங்க. அந்த 4 உயிரினங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படக்கூடிய சிங்கவால் குரங்கு, தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளா பகுதிகளில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் முள்ளம்பன்றி, முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருக்கக்கூடிய கழுதை புலி, மோயார் ஆறில் இருக்கக்கூடிய கூம்புத்தலை, மக்சீர் மீன் வகை. இந்த 4 உயிரினங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தான், ஏன்னா இதெல்லாம் அழிந்து வரக்கூடிய பிரிவில் இருக்குது, அதை பாதுகாக்கணும்னு 1 கோடியில் புதிய திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கு. அடுத்ததாக கோவளம் கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் வந்து வழங்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து 5வது ஆண்டாக நீலக்கொடி சான்றிதழை தக்க வச்சிருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவளம் பீச். இதுக்கு முதல் முறையாக எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா செப்டம்பர் 21, 2021. இதுதான் தமிழகத்தோடைய நீலக்கொடி சான்றிதழ் பெற்ற முதல் கடற்கரை அப்படின்னா கோவளம் பீச். இந்தியாவில் நீலக்கொடி அந்தஸ்து பெற்ற கடற்கரைகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா 18. இந்த சான்றிதழை வழங்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா டென்மார்க்கை சேர்ந்த ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்ற அமைப்பு தான். அடுத்ததாக கோவை செம்மொழி பூங்கா. கோவை காந்திபுரம் பகுதியில் 45 ஏக்கர் பரப்பளவில் இந்த செம்மொழி பூங்கா வந்து அமைக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 25, 2025 முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து திறந்து வச்சிருந்தார். சுமார் 208 கோடி செலவில் இந்த செம்மொழி பூங்கா வந்து அமைக்கப்பட்டிருக்கு கோவை காந்திபுரம் பகுதியில். அடுத்ததாக உலகளாவிய சுற்றுலா விருது 2025 இந்த வருஷம் ஆந்திர பிரதேசத்தோடைய டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குளோபல் டூரிசம் அவார்ட் 2025. எதுக்காக இந்த விருது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மாநிலத்தோட பாரம்பரியத்தையும் இயற்கை அழகையும் எடுத்துக்காட்டக்கூடிய புதிய சுற்றுகளை உருவாக்குனதுனால உலகளாவிய பார்வையாளர்களை சென்றடையணும் அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் சுற்றுலா பிரச்சாரங்களை வந்து ஊக்குவிச்சதுனால இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உலகளாவிய சுற்றுலா விருது 2025 ஆந்திராவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
அடுத்ததாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். இதோடைய 3ஆம் கட்ட குடிநீர் திட்ட பணிகளை செயல்படுத்துறதுக்கு இப்போ தமிழக அரசு வந்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க. தருமபுரி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பகுதிகளில் அதாவது தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரில் ஃப்ளூரைடு காம்பவுண்ட் வந்து இருக்கும். ஸோ அது வந்து உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்றதுனால அதை கம்மி பண்ணி பாதுகாப்பான குடிநீரை வழங்கணும்னு சொல்லி தான் இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க 2008. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் வழங்கல் அப்புறம் ஃப்ளோரைடு குறைப்பு திட்டம் அப்படின்ற பெயரில் முதல் கட்டம் 2ஆம் கட்டம் வந்து செயல்படுத்தினாங்க. முன்னாள் முதல்வர் கருணாநிதினால் தருமபுரியில் இந்த திட்டம் வந்து தொடங்கி வச்சாங்க. அதோடைய 3ஆம் கட்ட கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் தான் இப்போ தொடங்கணும்னு சொல்லி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 8428 கோடி. அடுத்ததாக இந்தியாவுடைய 2வது பாகன் கிராமம். அக்டோபர் 6, 2025 இந்தியாவுடைய 2வது பாகன் கிராமத்தை முதல்வர் வந்து திறந்து வச்சிருந்தார். எங்கள் கோவை ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருக்கக்கூடிய கோலிக்கமுத்தி யானைகள் முகாமில் தான் இந்த பாகன் கிராமம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. பாகன்கள் அப்புறம் யானை பராமரிப்பாளர்கள் இருப்பாங்களே அவங்களுடைய நலனுக்காக தான் இந்த பாகன் கிராமம் வந்து அமைக்கப்படுது. 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 47 பணியாளர் குடியிருப்புகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதுவே முதல் பாகன்களுக்கான கிராமம் எங்கே வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதுமலை புலிகள் சரணாலயத்தில் தெப்பக்காடு யானைகள் முகாமில் ஏற்படுத்தப்பட்டது. 2வது பாகன் கிராமம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் கோலிக்கமுத்தி யானை முகாமில் தொடங்கியிருக்காங்க. அடுத்ததாக இந்தியாவில் பிறந்த முதல் சிவிங்க புலி குட்டி, அதோடைய பெயர் வந்து முகி. ஸோ இந்தியாவில் சிவிங்க புலி இனம் வந்து முற்றிலும் அழிஞ்சிருச்சு, அது இல்லவே இல்லை. செப்டம்பர் 17, 2022 தான் சிவிங்க புலிகள் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஆப்பிரிக்க நாடுகளான நமீபியா அப்புறம் தென்னாப்பிரிக்காவிலேருந்து சிவிங்க புலிகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்து மத்திய பிரதேச மாநிலத்தோடைய குனோ தேசிய பூங்காவில் வந்து வளர்த்துட்டு வந்தாங்க. அதில் ஒரு புலி 4 குட்டிகளை வந்து இணைந்தது. அதில் 3 குட்டிகள் வந்து இறந்துருச்சு. ஒரு குட்டி தான் இந்த முகி அப்படின்னு சொல்கிறது. மார்ச் 29, 2023 குனோ தேசிய பூங்காவில் இந்த முகி வந்து பிறந்தது. இப்போது டிசம்பர் 2025 நிலவரப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவிங்க புலிகளோட எண்ணிக்கை 30. ஸோ அந்த முகி தான் இந்தியாவில் பிறந்த முதல் சிவிங்க புலி குட்டி. அடுத்ததாக கடற்கரை காற்றாலை மின் உற்பத்தி திட்டம். தமிழ்நாட்டோடைய தனுஷ்கோடி அப்புறம் குஜராத் இந்த பகுதிகளில் கடற்கரை காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வந்து சொல்லியிருந்தார். இதுக்காக 7500 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பகுதியிலையும் தலா 500 மெகாவாட் திறன் கொண்ட இந்த கடற்கரை காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு தனி ஆணையம். இதை வந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வச்சுருக்காரு. சென்னை கிண்டியில் நெடுஞ்சாலைத்துறைக்குன்னு கட்டப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு கட்டடத்தையும் திறந்து வச்சுருந்தார். ஸோ இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மாதிரி கால தாமதமின்றி முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்த அமைப்பாக தான் இந்த மாநில ஆணையம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய ஆணையமானது மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அப்புறம் உயர்தர கட்டுப்பாடு, குறிப்பிட்ட காலம் மதிப்பீட்டில் திட்டங்களை நடைமுறைப்படுத்துறத நோக்கமாக கொண்டு செயல்படும். அடுத்ததாக அலையாத்தி காடுகள் குறித்த முதல் மாநாடு சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் தான் தமிழக அரசுடைய வனத்துறை சார்பில் இந்த அலையாத்தி காடுகள் பற்றின முதல் மாநாடு வந்து நடந்தது. இந்த மாநாட்டை தமிழக வனம் மற்றும் கதர்துறை அமைச்சர் R.S. ராஜகண்ணப்பன் வந்து தொடங்கி வச்சிருந்தார். அதே போல் இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டின் அலையாத்தி பயணம் அப்படின்ற ஒரு அறிக்கையும் வந்து வெளியிட்டிருந்தார். தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 2400 ஹெக்டேர் அலையாத்தி மரக்கன்று வந்து நடவு செஞ்சு 1200 ஹெக்டேர் சிதைவுற்ற சதுப்பு நிலங்கள் வந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக அலையாத்தி காடுகளுடைய பரப்பு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் தமிழ்நாட்டின் அலையாத்தி பயணம் அப்படின்னு சொல்லி அறிக்கையை வெளியிட்டிருந்திருப்பாங்க. அடுத்ததாக பயிர் உற்பத்தி திறன். ஸோ செப்டம்பர் 2025 வேளாண் வணிக திருவிழா வந்து நடந்திருக்கும். எங்கே அப்படின்னா சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில். அதில் முதல்வர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, பயிர் உற்பத்தி திறனில் இந்தியாவிலேயே
தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி 2025 மட்டும் 5.66 லட்சம் ஹெக்டேர் நெல் சாகுபடி வந்து செய்யப்பட்டிருக்கு. அது கடந்த ஆண்டை விட 1 லட்சம் ஹெக்டேர் வந்து கூடுதலாக நெல் சாகுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் கடந்த 4 ஆண்டுகளில் 456 மெட்ரிக் டன் லட்சம் உணவு உற்பத்தி இருந்ததாகவும் 47,000 ஏக்கர் தரிசு நிலங்களை மறுபடியும் சாகுபடிக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தமிழகம் இந்தியாவிலே 2வது இடத்துல வந்து இருக்குது அப்படின்னும் சொல்லியிருந்திருப்பார். இது மட்டும் இல்லாமல் வேளாண் இயந்திரங்களை தேவைக்கேற்ப குறித்த நாளில் வாடகைக்கு பெறணும் அப்படின்னு சொல்லி உழவர் செயலியில் வாடகை வசதி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. தஞ்சாவூரில் மதிப்பு கூட்டம் மையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. பன்ருட்டி ஒட்டன் சத்திரத்தில் குளிர்பதன கிடங்குகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. திருநெல்வேலி களக்காட்டில் வாழை ஏல மையம் வந்து நிறுவப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்தியாவுடைய முதல் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் எங்கே அமைக்கப்பட இருக்குது அப்படின்னா ஆனைமலை புலிகள் காப்பகத்தில். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஹார்ன்பில் கன்சர்வேஷன் எங்கே ஆனைமலை டைகர் ரிசர்வில் கோயம்புத்தூர் மாவட்டம். தமிழக அரசு சார்பில் தான் இந்த பறவைகள் பாதுகாப்பு மையம் வந்து அமைக்கப்பட இருக்கு. 1 கோடி ரூபா மதிப்பீட்டில். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படக்கூடிய 4 அந்த இருவாட்சி பறவை இனங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய இருவாட்சி, மலபார் சாம்பல் இருவாட்சி, மலபார் கருப்பு வெள்ளை இருவாட்சி, அப்புறம் இந்திய சாம்பல் இருவாட்சி. இந்த பறவை இனங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்தியாவுடைய முதல் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் சிட்டி பயோடைவர்சிட்டி இண்டெக்ஸ். தமிழ்நாட்டுடைய முதலாவது நகர உயிரியல் பல்வகை குறியீடு. தமிழ்நாட்டோட உயிரியல் பல்வகை பாதுகாப்பு முயற்சிகளை வலுப்படுத்துகிற வகையில் சென்னை மாநகருடைய முதல் உயிரியல் பல்வகை குறியீடு வந்து வெளியிடப்பட்டிருந்தது ஆகஸ்ட் 25, 2025. இந்த சிட்டி பயோடைவர்சிட்டி இண்டெக்ஸை வந்து சிங்கப்பூர் குறியீடு அப்படின்னும் சொல்லுவாங்க. 2008 இதை ஸ்டார்ட் பண்ணி 9வது உயிரியல் பல்வகை மாநாட்டில் COP 9 தான் வந்து இதை அங்கீகரிச்சிருப்பாங்க. இதுதான் இப்போ சென்னைக்குன்னு சொல்லி சென்னை மாநகருக்குன்னு சொல்லி தனியாக வந்து முதல் முறையாக வெளியிட்டிருக்காங்க. இதில் 23 இண்டிகேட்டர்ஸ் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. அதில் 18 இண்டிகேட்டர்ஸ் அடிப்படை மதிப்பீட்டில் சென்னை 72 மதிப்பெண்களில் 38 மதிப்பெண்களை வந்து பெற்றிருக்கும். அடுத்ததான் மிஷன் ப்ளூ கிரீன் செங்கல்பட்டு நீர்நிலைகள் புனரமைப்பு மற்றும் பசுமை பரவல் அதிகரிப்பு திட்டம். அதுதான் மிஷன் ப்ளூ கிரீன் அப்படின்ற பெயரில் செங்கல்பட்டில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாவட்ட ஊரக மேம்பாட்டு முகமை தான் இதை செயல்படுத்த போகிறாங்க. செங்கல்பட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது சுமார் 500 சிறு நீர்ப்பாசன குளங்கள் இருக்குது. அதில் 200 குளங்கள் இந்த திட்டத்தின் கீழே புனரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக தமிழகத்தின் முதல் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை தூத்துக்குடியில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. சில்லாநத்தம் சிப்காட் தொழில் வளாகத்தில் முதல்வர் அதை தொடங்கி வச்சிருந்தார். வியட்நாம் நாட்டை சேர்ந்த வின்பாஸ் நிறுவனம் தான் 16,000 கோடி மதிப்பீட்டில் இந்த தொழிற்சாலையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆண்டுக்கு 1.5 லட்சம் வாகனங்கள் வந்து உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கடல்சார் உயர்நிலை படைப்பிரிவு. இது வந்து செகண்ட், அதாவது 2வது கடல்சார் மேல்நிலை படைப்பிரிவு வந்து அமைக்க இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா சென்னையில். சென்னை வனவிலங்கு பிரிவின் கீழே செகண்ட் மெரைன் எலைட் ஃபோர்ஸ் யூனிட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா 2024 ராமநாதபுரத்தில் இதோட முதல் பிரிவு மன்னார் வளைகுடா பாக் விரிகுடா இந்த அமைப்புகளை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி நிறுவப்பட்டிருந்தது. இது வந்து செகண்ட். அடுத்ததாக நாட்டின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் யூனிவர்சிட்டி எங்கே அமைக்கப்பட இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத்தோடைய ஆனந்த் நகரில் அமித்ஷா தான் வந்து அடிக்கல் நாட்டியிருப்பார். அதோடைய பெயர் பார்த்தோம் அப்படின்னா திருபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம் அப்படின்னு வச்சுருக்காங்க. 125 ஏக்கர் பரப்பளவில் 500 கோடி மதிப்பீட்டில் குஜராத்தில் இந்த முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் வந்து அமைக்கப்பட இருக்குது. அடுத்ததாக இந்தியாவின் 107வது தேசிய பூங்காவாக ஒடிசாவோடைய சிம்லிபால் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிம்லிபால் புலிகள் காப்பகம் இந்தியாவுடைய 107வது தேசிய பூங்காவாக வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக இந்தியாவிலேயே நதிநீர் டால்ஃபின்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசம் தான். 2397 டால்ஃபின் வந்து இருக்குது. அதை தொடர்ந்து பீகார், வெஸ்ட் பெங்கால், அசாம், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், பஞ்சாப் இந்த மாநிலங்களில் இருக்குது. ஸோ இந்த ரிவர் டால்ஃபின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா IUCN ரெட் லிஸ்ட்டில் என்டேஞ்சர்டு அப்படின்ற பிரிவில் வந்து இருக்கும்.
ஸோ இப்போ டோட்டலாக கங்கை ஆறில் எவ்வளோ டால்ஃபின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 6327 இருக்குது. அடுத்ததாக நாட்டிலே அதிக கழுகுகள் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேசம். 2025 சென்சஸை எடுத்து முடிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 12981 கழுகுகள் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்குது. அடுத்ததாக தமிழ்நாட்டின் முதல் கூட்டுறவு அருங்காட்சியகம், தமிழ்நாடு's ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் மியூசியம் எங்கே அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருவூர் கிராமத்தில். 1904 தான் முதல் முறையாக திருவூர் கிராமத்தில் கூட்டுறவு சங்கம் வந்து அமைக்கப்பட்டிருந்ததும் அங்கே தான் 19 லட்சம் மதிப்பீட்டில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருந்தது. அது முதல்வர் வந்து திறந்து வச்சுருந்தார். அடுத்ததாக கிரேட்டர் ஃப்ளமிங்கோ சரணாலயம், தமிழ்நாட்டுடைய முதல் கிரேட்டர் ஃப்ளமிங்கோ சரணாலயம் அப்படின்னா தனுஷ்கோடி ராமநாதபுரத்தில் இருக்கிறது தான். ஸோ இதை வந்து பறவைகள் சரணாலயமாக வந்து அறிவிச்சிருந்தாங்க. 18th பேர்ட் சாங்சுரி இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோன்னா கிரேட்டர் ஃப்ளமிங்கோ சாங்சுரி தான். அடுத்ததாக இந்தியாவுடைய முதல் காலநிலை மாற்ற நிலையம் வந்து எங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில். ஜம்மு காஷ்மீரோடைய மான்ட்லோட்டில் தான் இந்தியாவுடைய முதல் காலநிலை மாற்ற நிலையம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. மத்திய அமைச்சர் வந்து தொடங்கி வச்சிருப்பார். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹை ஆல்டிடியூட் அட்மாஸ்பரிக் அண்ட் கிளைமேட் ரிசர்ச் சென்டர் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் தான். கடல் மட்டத்திலேருந்து 2250 மீட்டர் உயரத்தில் இந்த காலநிலை மாற்ற நிலையம் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக அம்பேத்கர் பெயரில் புதிய வனவிலங்கு சரணாலயம், மத்திய பிரதேசம் மாவட்டம் சாகர் மாவட்டத்தில் 258 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த புதிய வனவிலங்கு சரணாலயத்தை வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கு டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் அபியாரன் அப்படின்ற பெயர் வந்து வச்சுருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் இதன் மூலமாக வனவிலங்கு சரணாலயங்களோட எண்ணிக்கை வந்து 25 வந்து அதிகமாக இருக்குது. அடுத்ததாக டைகர் ரிசர்வ்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய புலிகள் காப்பகங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 58. 58வது டைகர் ரிசர்வாக எதை அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா மாதவ் நேஷ்னல் பார்க் மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது. ஸோ இதன் மூலமாக மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புலிகள் காப்பகங்களோட எண்ணிக்கை வந்து 9 அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டைகர் ஸ்டேட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இதுதான் இங்கே தான் புலிகள் காப்பகங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இந்தியாவுடைய முதல் வெள்ளை புலி இனப்பெருக்க மையம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஒயிட் டைகர் ப்ரீடிங் சென்டர் எங்கே வந்து அமைக்கப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேசத்தில் ரேவா டிஸ்ட்ரிக்டில். சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு 2025 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கிளேசியர்ஸ் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ அப்புறம் வேர்ல்டு மெட்டராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கிளேசியர்ஸ் ப்ரிசர்வேஷன், சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 21 ஒவ்வொரு வருஷமும் சர்வதேச பனிப்பாறைகள் தினமாக வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் 2025 சர்வதேச குவாண்டம் அறிவியல் தொழில்நுட்ப ஆண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சர்வதேச கூட்டுறவு ஆண்டு, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ். அப்புறம் சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டு, சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு. 2024 சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 25 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இந்தியா வந்து ரெக்கமெண்ட் பண்ணது, இந்தியா சொன்னதுனால அது வந்து அறிவிச்சிருந்துருப்பாங்க. அடுத்ததாக 2025 இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து சீர்திருத்த ஆண்டாக வந்து அறிவிச்சிருந்தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது தேசிய மஞ்சள் வாரியம், இந்தியாவிலேயே முதல் முறையாக மஞ்சளுக்குன்னு சொல்லி ஒரு வாரியம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானாவில் நேஷ்னல் டர்மரிக் போர்டு. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நிசாமாபாத்தில் இருக்குது. அடுத்ததாக கால்நடை அப்புறம் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் தலைவாசலில் 1100 ஏக்கர் பரப்பளவில் 564 கோடி செலவில் இந்த நவீன தொழில்நுட்ப வசதிகளோட அமைக்கப்பட்டுள்ள கால்நடை விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தை முதல்வர் வந்து தொடங்கி வச்சிருந்தார். அடுத்ததாக இந்தியாவிலே முதன்முறையாக சுரங்க சுற்றுலா திட்டம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மைனிங் டூரிசம் ப்ராஜெக்ட் யார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜார்க்கண்ட் மாநிலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஜியாகிரஃபி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.